தேவன் நமக்கு அவன் சென்றாரே, அவன் நல்லவர், அவன் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே, அவன் நல்லவர், அவன் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அழைப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அழைப்போம். அக்கினி சோதனை ரட்சிக்க வந்தோம், உச்சனை கண்ணில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை ரட்சிக்க வந்தோம், உச்சனை கண்ணில் தோன்றிய தேவன். அவர் காப்பாளே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் காப்பாளே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அழைப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அழைப்போம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் தலைப்பு ஏதேனில் விழுந்த விடிவெளி நட்சத்திரம். ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிப்போம். முதல் கேள்வி வேதத்தில் யார் கேட்டது? முதல் கேள்வி ஆமா, யார் யாரை பார்த்து கேட்டது? அதுக்கு முன்பாங்க இது பாருங்க, ஆதியாகமம் 3:1 வாசிங்க. ஆதியாகமம் 3:1 நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதென்று என்பதுதான் முதல் கேள்வி. சரியா? இது யாரை பார்த்து கேட்டது? சர்வமானது ஸ்திரீயை பார்த்து கேட்டது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்விக்குறியே இட்டார்கள். கேள்விக்குறி வந்ததே இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல நாட்டு மருந்துகளில் சர்வமானது ரொம்ப தந்திரமுள்ளதாக இருந்தது வார்த்தை சொல்கிறது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தோட சகல விருட்சம் கனியும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ. இந்த கேள்வி குறியீடு பைபிள் அப்போ இல்லை, மோசே காலத்துல இந்த குறியீடு இல்லை. ஏன்னா எபிரேய பாஷையில் எழுதப்பட்டதுனால இந்த குறியீடுலாம் இப்பதான் வந்துச்சு. இது யாரால தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றா, அல்குயின் என்ற ஒரு வெள்ளைக்காரர் இங்கிலாந்தை சேர்ந்த 735வது வருடம் கிபி கிறிஸ்துவுக்கு பின் 730ஆம் ஆண்டு, அதிலிருந்து 804ஆவது நூற்றாண்டு வரை வாழ்ந்த கத்தோலிக்க திருச்சபை மூப்பர் அல்குயின் ஆஃப் யார்க் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் இந்த சிம்பிள் தோற்றுவித்தார். இந்த சிம்பிள் எதை வச்சு வந்துச்சு அப்படின்னா, ஒரு சைடு ஆங்கிள் ஒரு சர்பத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இதை வைத்துதான் இந்த கேள்வி ஒரு ஃபார்ம் பண்ணார். தோற்றுவித்தது இந்த கேள்வி வைத்துதான். ஆனால் உண்மையாக சர்வம் பேசினதா அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு சத்தம் உண்டு.
சிங்கம் என்ன பண்ணும்? கர்ஜிக்கும். யானை வெளியிடும். ஒவ்வொரு சத்தம் உண்டு. ஆனா சர்ப்பத்துக்கு சத்தம் இருக்குதானா? சத்தமே இல்லை. உசுன்றது ஒரு சத்தமே இல்லை. இப்போ ஒரு நாய் குலைக்கும், ஒரு ஆளை பார்த்தோம் குலைக்கும், பூனை வந்து நீயான சத்தம். இது போல பாம்பு ஏதாவது ஒரு சத்தம் போடணும்னா போடாது. அது நம்ம பயத்திலையோ இல்லை கோபத்திலையோ சீரும் போது ஒரு சத்தம் வரும். அது ஒரு சத்தம் இருக்கு. பாம்புக்கு சைலண்ட் தான், அதுக்கு சத்தமே இல்லை. ஆனால் இந்த சர்ப்பம் பேசினது என்பதை வேதம் சொல்லுகிறது. நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். உண்மைய சர்ப்பம் பேசுனதா? உண்மையை பேசல. அப்ப யார் பேசுனது? ஏனென்றால் திருச்சபைகளில் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக, 2000 வருஷங்களாக இது மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம். இந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம இப்போ நீங்களே பாருங்க, ஒரு மயில், அழகான ஒரு வடிவம் உள்ள மயில், மான், புள்ளிமான், ஈவன் நிறைய மிருகங்கள் ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அது பேசினா கூட நம்ம நம்புவோம். பார்க்கறதுக்கே ஒரு பாம்பை பார்த்தோன்னு பழைய நடுங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னு அலுவலப்பான ஒரு பிராணி அது இல்லை. அது பேசும் அப்படின்றது நம்ம எப்படி நம்புறோம்? சொல்லுங்க பினி பாஸ்டர், எப்படி நம்புறோம்? இந்த சர்பன்ட்ன்ற வார்த்தை வந்து எங்கிருந்து வந்து அப்படின்னா, அது ஃப்ரெஞ்ச் வேர்ட். அதான் சர்பன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்துக்கு வந்து. அதுக்கு முன்பாக சர்பன்டம் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்துச்சு. சர்பன்டம் அப்படின்றது அதுக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஹீப்ரு பாஷையில் சர்பன்ட்ன்றதுக்கு நாகாஷ்ன்றது அதோடைய மொழி. நாகாஷ் அப்படின்னா சர்பம். சர்பன்ட் அப்படின்னா என்னன்னா வஞ்சகமான அர்த்தம். வஞ்சகமான, ட்ரச்சரி, அப்புறம் மயக்குகிற, தந்திரமான, துரோகமான என்ற பொருள். ஒரு காலத்திலையும் அது எந்த பாம்பை குறிக்காது. அதே போல நாகாஷ் என்ற வார்த்தை வந்து இப்ரேய பாஷையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு டிராகனும் இல்லை, அது வந்து ஒரு மிருகம். டிராகன் ஒரு மிருகம். உலக ராஜ்யத்தை குறிக்கிறது. டிராகன்றது உலக ராஜ்யம். டைனோசர்ஸ் ஒரு மிருகம் வந்துருக்கு. இது பாருங்க, இது தெரியல. நாகாஷ் வார்த்தை பாருங்க. நாகாஷ் வார்த்தை தான் இப்ரேய பாஷையில ஆதியாகமத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. ஏன்னா மூல பாஷை தான். அங்க போனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க போனா தெரிஞ்சிடும். நாகாஷ் என்ற பொருளுக்கு என்ன அர்த்தம் என்றால், எப்பவுமே இந்த இப்ரேய பாஷைக்கு 3 பரிமாணம் உண்டு என்று சொன்னேன். ஒன்று எழுத்து வடிவம், அதுக்கப்புறம் பட வடிவம், அதுக்கப்புறம் அந்த எண் மதிப்பு. இது 3 பரிமாணங்களை கொண்டது. நாகாஷ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், அதை டீகோட் பண்ணி பார்ப்போம். டீகோட்னா என்ன? ரகசிய மொழிகளை எழுதப்பட்டதை, டீகோடிங் என்றால் ரகசிய மொழி எழுதப்பட்டதை கண்டுபிடித்தது தான். அதுதான் அந்த டீகோடிங். இப்போ இந்த நும் அப்படின்ற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகாஷ்க்கு 3 எழுத்துக்களால் ஆனது. நும், கே, ஷின். இந்த 3 எழுத்து. நும், கே, ஷின். அப்போ நாகாஷ்ன்னு சொல்லி வாசிக்கணும். சரிங்களா? இப்போ நும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வித்து என்று அர்த்தம். வித்து, ஜனம், சீன் என்ற அர்த்தம். அதே போல கீத் என்றால் செப்பரேஷன், வேலி, வரப்பு, செப்பரேஷன் என்ற அர்த்தம். ஷீன் என்றால் அழிவு குறிக்கிற ஒரு வார்த்தை, டிஸ்ட்ராயிங் என்று பொருள். அப்போ 3ஐயும் ரகசிய மொழியில் எழுதப்பட்ட இந்த இப்ரேய பாஷையை வியாக்கரணம் செய்தார். அது மறந்திருக்கிற, உள்ள இருக்கிற ரகசியமான பாடம் என்னென்றால், அழிவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மகன் அல்லது ஜனம், கேட்டின் மகன். நுண் என்றால் மகன், வித்து. செப்பரேஷன் என்றால் பிரித்தெடுத்தல். ஷீன் என்றால் அழிவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மகன். இதுதான் நாகாஷ் வார்த்தை குறிக்கிறது. இதுக்கு சர்வத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. நாகாஷ் என்றால்
பளபளப்பானன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் கொடுக்குது. எபிரேய பாஷையில் பளபளப்பான, பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நகோஷோத் அப்படின்னா அங்க வெண்கல சர்ப்பம், அதை வந்து நகோஷோத் சொல்லுவாங்க. நகோஷோத் அப்படின்னா அது வெண்கலத்தான ஒரு சர்ப்பம். அப்போ இங்க வந்து எபிரேய பாஷைப்படி அங்க வந்தது சர்ப்பம் இல்லை, ஆனால் சர்ப்பத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. பாம்பு என்ற வார்த்தை வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு. அது ஏன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம சாத்தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல, அந்த சாத்தானுக்கு என்னன்னு பார்த்தோம். ஷைத்தின்றது வந்து சாத்தான்றது வந்து எபிரேய பாஷையில 3 எழுத்துலானது. ஷீன், கெய்த், நூன். ஷின்னா அழிவு, கெய்த்னா 9வது எழுத்து சர்ப்பம். அந்த பேரை பாம்பு தான். அந்த எழுத்துக்கே வந்து ஒரு பாம்பு சுருட்டி வச்சா பார்க்கும் கூடையில் வாங்க. அப்புறம் நூன் வந்து வித்து. இதை நீங்க டீகோட் பண்ணா எப்படி வரும் அப்படின்னா, ஜனங்களை, வித்து என்றாலும் ஜனம் என்றாலும் கூட்டம் என்றாலும் லைஃப் அது என்றாலும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்குறது. ஜீவனை அல்லது ஜனங்களை சூழ்ந்து சிக்க வைத்து அழிக்கும் சர்ப்பம் என்று பொருள். சின்ன அழிவு, தீர்த்தனா சர்ப்பம், வித்தனா ஜனம். இந்த சர்ப்பத்துக்கு வந்து இன்னொரு எழுத்து, இந்த கெய்த்துக்கு வந்து சரௌண்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லுங்க. இதுக்குரிய வேத வசனம் நம்ம வாசிப்போம். யோவான் 10:10 பார்த்தீங்கன்னா, நானே வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று வரான் என்று வார்த்தை சொல்கிறது. அதே போல 1 பேதுரு 5:8, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியானாகிய பிசாசானவன் கர்ஜிகர் சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகைப்படி சுற்றி தருகிறான். இங்க பார்த்தீங்கன்னா சுற்றி சூழ்ந்து ஜனத்தை அழிக்கிறோம் என்று வார்த்தை சொல்கிறது. அப்போ ஷைத்தான்னா ஒரு சூழ்ச்சியாக ஒரு காரியத்தை செய்து சிக்க வைத்து அழிப்போம் என்று பொருள். அதை டீகோட் பண்ணான். இதில் தமிழ்ல சாத்தான அர்த்தம் இல்லை, சேட்டான எதுவுமே. எபிரேய பாஷை உள்ள போகும்போது அங்கே நாகாஷ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அழிவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட கேட்டின் மகன். சேத்தன்றது அவனுடைய சுவாபத்தை இது இருக்கு. ஜனங்களை சூழ்ந்து தந்திரமாக சூழ்ந்து ஜனக்கூட்டத்தை அழிக்கிறவன் என்று இதற்கு அர்த்தம். ஏன் அப்போ வந்து தேவன் இங்க சர்ப்பத்தை ஏன் வந்து சொல்லியிருக்காரு? சாத்தான் நேரம் சொல்லியிருக்காங்க. ஏன் சர்ப்பத்தை ஒப்பிடப்பட்டிருக்காரு அப்படி என்றால், எங்கேயுமே சாத்தானுக்கு பைபிள்ல இடமே கொடுக்கல. சாத்தானை பற்றி 2 இடத்துல சொல்லப்படுது. எசேக்கியேல் 28, ஏசாயா 14, 2:12 வசனத்தில் ஆரம்பிக்கும். எசேக்கியேல் 28, 12-17, ஏசாயா 14, 12-17. இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறது சாத்தானுடைய வீழ்ச்சிக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் இல்லை, நடந்து முடிந்த காரியம். இப்ப பாருங்க, உங்களுக்கு இல்லை இதுல ப்ரூஃப் ஆயிடும் அங்க வந்தது யார் அப்படின்னு. இந்த சர்ப்பத்துக்கு பேசுறது திறன் இல்லை இல்ல. ஒரு ஆடு மாடு கூட பேசுவோம், நாய் கூட பாடுது. மைக்ல வந்து அல்லேலூயா அப்படின்ற பாட்டு பாடுது, பூனை பாடுது, கிளி பாடுது, மைனா பேசுது. அதான் கூட பேசுகிறது புரிஞ்சுக்க கரணம். ஏன் சர்ப்பத்தை ஒப்பிடப்பட்டிருக்குது என்பதை நம்ம பார்ப்போம். இப்ப எசேக்கியேல் 28:12-17 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீர்வு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட புத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அளவுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இப்ப பாருங்க, அப்படியே மனுபுத்திரனே, நீ தீருவின் ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி. அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்டது? தீருவின் ராஜாவுக்காக சொல்லப்பட்டதா என்றால், தீருவின் ராஜாவுக்கு இந்த விழுந்து போன
சாத்தானுடைய குணாதிசயம் இருந்தது, அவனுக்குள்ள அந்த குணம் இருந்ததுனால, இந்த கேரக்டர் இருந்ததுனால பீரன் ராஜுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு சொல்லப்படுவதில்லை. இது பாருங்க, அடுத்தது பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகி படிக்கும் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யாஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடி கொண்டிருக்கிறது. அப்படியே அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் பொதுவாக ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜா வீட்டில் ஒரு குழந்தை பிறகு எப்படி அவங்க கொண்டாடுவாங்க யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும்? பொண்ணு ஆபரணம் இல்லை, வெளியேறப்பட்ட ரத்தனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எட்டு வந்து அந்த குழந்தைக்கு போடுவாங்க. இல்லை, தங்கத்திலேயே தொட்டில் கூட கட்டி அந்த மாதிரி இங்கே ராஜாக்களை செலுத்துறது, நம்ம நாட்டு ராஜாக்களை செலுத்துறது. அப்படிதான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் எத்தனை ரத்தனங்கள் மூடி இருந்தது பாருங்க. பத்மராகம் 1, புஷ்பராகம் 2, வைரம் 3, படிக பச்சை 4, கோமேதகம் 5, எஸ்பி 6, இந்திரநீலம் 7, மரகதம் 8, மாணிக்கம் 9. எத்தனை ரத்தனங்கள்? 9 ரத்தனங்கள். ஏன் 9 ரத்தனங்கள்? ஒரு 10, 12. ஏன்னா ஏ போத்துல எத்தனை ரத்தனங்கள் போட்டுருச்சு? ஏ போத்துல 12. அங்கே வெளிப்பட்டல அந்த தேவனுடைய அஸ்திபாரம், எஸ்ரீம் ஆகிய அந்த புதிய அந்த அஸ்திபாரம் எங்க? அதில் எத்தனை கல்? 12. ஏன் அதில் 3 கல் இங்கே இல்லை? ஏன் 9? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? இந்த கீழ்ன்றது எதை குறிக்குது? சர்வம். இது எத்தனையாவது எழுத்து அப்படின்னா? 9வது எழுத்து. அப்படின்னா ஆலப், பெய், கிமல், தாலத், ஹே, வாவ், ஜாயன், கே, ஹே. 9வது எழுத்து. 9வது எழுத்து அதோடைய படம் பார்த்தீங்கன்னா சர்பம். அந்த சர்பட்டுக்கு எத்தனை நவரத்தம் கொடுக்கப்பட்டது? 9. அப்போ தேவன் வந்து ஆசாரியர்களுக்கு மாறல ஒரு கொடுத்திருந்தார். அதில் எது மிஸ்ஸிங்? இந்த ரத்தனங்கள் எதை குறிக்கிறது? இந்த ரத்தனம் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய தெய்வீக குணாதிசயம் குறிக்கிறது. ஒவ்வொரு ரத்தனுக்கும், ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு குணாதிசயம். சிலது எப்பேற்பட்ட கொடிய பாம்பு கடிச்சாலும் அந்த ரத்தன கல்ல வந்து நம்ம போட்டு அடிச்சு போட்டால் பழிச்சிடலாம். ஸோ இந்த பாய்சனை முறிக்கக்கூடிய தன்மைகள் சில கற்கள் வரும். சில கல் என்ன பண்ணுவோம்? கண்ணாடி எந்த கட் பண்ணுவாங்க? வயிறு கல். ஒவ்வொரு கண்ணுக்கு தெரியாது, போட்டால் எவ்வளோ தெரியும், ஹார்டு கண்ணாடி கூட உடஞ்சிடும். கண்ணாடியை அவ்வளோ சீக்கிரம் ஸ்கிராச் பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு தேவனுடைய குணாதிசயங்கள் உண்டு. அடுத்தது இந்த குணாதிசயத்தை வைத்து தான் அந்த ஏபோத்தில் ஒவ்வொரு ரத்தனனுக்கும் பேர் எழுதியிருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு கோத்திர பிதாக்களுக்கும் பேர் இருக்கும் ஏபோத்துல. இந்த மார்க் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 கல் மிஸ்ஸிங். யாருக்கு? லூசிபர் கொடுக்கும்போது இந்த 3 கல் வந்து மிஸ் ஆயிடும். 7, 8, 9. அப்போ அது என்ன மிஸ்ஸிங் அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆராய்ச்சி. அந்த தேவனுடைய குணாதிசயங்கள்ல 3 சுவாபங்கள் வந்து சாத்தானுக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த சுவாபமா இருக்கும்? தெய்வீக குணத்துல அவனுக்கு ஆளுகை கொடுத்திருக்காரு. யூதாவுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாக்கோபு மூலமா சமாதான தேவனாகிய கிறிஸ்துவர் மட்டும் செங்கோல் யூதா விட்டு நீங்காது. அப்போ அவன் இன்னி வரை ஆண்டு இருக்கான். சாத்தான் உலகத்தின் அதிபதி இருக்கு, அவனுக்கு ஆளுகை கொடுத்திருக்காரு இல்லையா? அதே போல அவனுடைய தேவனுடைய எல்லா கேரக்டரும், ஆனால் 3 கேரக்டர் அவன்கிட்ட இருக்காரு. என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிப்பார், கொஞ்சம் மூளைக்கு யோசித்து கொடுங்க. பரிசுத்தம் இருக்கார், பரிசுத்தம் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம சிலது சாத்தா எல்லாம் பண்ணிடுவான்னு நினைக்கிறோம். அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது. கணிச்சு சொல்லுவான், குறி சொல்லுவான். அது பாதிக்கு பாதி பழிக்கும். அது கெஸ் பண்ணி சொல்றதுதான்.
வெளிப்பாடை கொடுக்க முடியாது. வெளிப்படுத்தல் எழுதுறது எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யோவான் எழுதினார். அவனுக்கு அது தெரியாது, அவருக்கே தெரியாது. அப்போ அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. அதுக்கு அடுத்தது தேவன் வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பார். தேவனுடைய குணம் என்னன்னா வல்லமை எல்லா இடமும் இருப்பார். சாத்தான் அப்படி இல்லை, ஒரு இடத்துல இருக்க முடியும். அதே போல சாத்தான் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இந்த மைக்கு ஒரு மனுஷன் செய்யறான், ஏனென்றால் நம் தேவனுடைய சாயலின் படி உண்டாக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு கிரியேட்டிவ் இருக்கு. குழந்தைங்களை பெற்றெடுக்கிறோம், உயிரை கொடுக்குறோம், இல்லை மல்டிப்ளிகேஷன். சாத்தான் குட்டி போட முடியுமா? இன்னொரு சாத்தானுக்கு பெற்றெடுக்க முடியாது. அதுபோல சில சுவாபங்கள் அவன்கிட்ட இல்லை, தெய்வீக சுவாபங்கள்ல சிலர் மைனஸ் ஆகுது. அதுதான் இந்த 3 கல்லு விஷயம். இதை குறித்து நான் திட்டமா எடுக்கணும் என்றால் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு இங்கிலீஷ்ல பேர் இருக்குது, தமிழ்ல பேர் இருக்குது. அந்த கல்லுக்கு ஒவ்வொரு இதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனால இதோட போகும். சாத்தானுக்கு அந்த விழுந்து போன தூதனுக்கு கொடுக்கப்பட்டது 9 நவரத்னங்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது 12 நவரத்ன கற்கள். அது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் தெய்வீக சுவாபத்தை குறிக்கிற அடையாளமா இருக்கு. இது இந்த ரத்ன கல் என்று இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இதே போல ஜெரால்டு வராத போது இது நம்ம டீப்பா ஆராயும். 12 கற்கள் நடக்கும். சரி, ஏன் அப்போது இந்த வந்தது யார், பேசினது யார்? அது ஒரு கேள்வி இருக்கு. இதை நம்ம முடிச்சிருவோம். நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனும் இருந்தவர். அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம். நீ காப்பாடுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. வாசிங்க. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் நீ உன் வழிகளில் குறையற்றி இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாது என்று தள்ளி காப்பாற்றுகிற கேதுவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் சொன்னாரு. போட்டேன்னு சொல்ல, இது சாத்தானுடைய நியாயத்திற்கு முன்பாக அவன் விழுந்து, அவன் வந்து லூசிஃபரா இருக்கும்போது, அவன் தூதனா இருக்கும்போது, கேருபா இருக்கும்போது, அப்ப இவன் எங்க இருந்தான் அப்படின்னா இந்த தேவனுடைய தோட்டமாக ஏதேன் இருந்தவன். இசைக்கில் அன்று சொல்றாரு ஏதேன். அப்ப இந்த ராஜா, தீர்வின் ராஜா ஏதேனுக்கு எப்படி போவார்? அப்ப ஏதேன் இது சொல்லப்பட்ட திருத்தம் யாருக்கு அப்படின்னா இந்த கேருபா. அப்ப யார் அங்க இருந்தா? சர்ப்பம் இல்லை. சர்ப்பத்துக்கு ஒப்பனையாக சொல்லியிருக்கிறார். சர்ப்பனுடைய கேரக்டர் சொல்லிருக்காங்க, அது அப்புறம் பார்ப்போம். அப்ப அங்க இருந்தது யாரு? அங்க இருந்தது யாரு? கேருபா. கேரு. சரி, அவனுக்கு வந்து காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா என்ன காப்பாற்றுறதுக்கு? அவனுக்கு பரலோகத்துக்கு காப்பாற்றுறதுக்கு எந்த வேலையும் இல்லை. பரலோகத்துக்கு பூமியில தான் தூதர்கள் யார்? பணிவிடை ஆவிகள். நமக்காக பணிவிடை ஆவிகள். உன்னுடைய கால்கள் கல்லில் விடாதபடிக்கு ஏந்தி கொண்டு போவாங்க இருக்குது. அப்போ யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு சர்வ் பண்றவங்க, மனிதர்களுக்கு பணிவிடை ஆவிகள். பணிவிடை செய்வதற்கும் பாதுகாப்புக்கும் தான் இவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அப்போ தேவன் தோட்ட ஏதேன்ல யார் வந்திருக்கிறா? நீங்களே யோசித்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றீங்க, ஒரு நல்ல ஒரு 5 ஏக்கர்ல இடம் வாங்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கார கல்யாணம் பண்றீங்க. ஒரு குட்டி பங்களா ஃபுல்லா ஏக்கர் கணக்குல நல்ல நெல் பயிர் ஆடு மாடெல்லாம் கொடுத்து உள்ள ஒரு செக்யூரிட்டியை ஒரு 10 வருஷம் ஜெயிலில் நம்ம எடுத்து வந்து செக்யூரிட்டி இருக்குமா? ஒரு அக்யூஸ்ட் குற்றவாளி கேட்க மாட்டோம். வச்சா கூட யாரும் ரிட்டையர்டு ஆர்மி பர்சன், எந்த வழக்கம் இல்லாதவங்க தான் வைப்போம். அப்போ அங்கு யார் வைத்தது என்றால் கேருபு தான் வைத்தார். இன்னொரு பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் எப்பவுமே நிறைய நினைக்கிறோம் ஏதேனே ஒரு தோட்டம், ஏதேன்னு வந்து ஒரு தோட்டம் நினைக்கிறோம். ஏதேன் தோட்டம் இல்லை, இது வந்து ஒரு ஏதேன் ஒரு ஏரியா. இந்த ஏதேனுக்குள்ள ஒரு தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்துக்குள்ள நடுவில் இருந்துச்சு ஜீவ விருட்சம் வந்துச்சு, ஜீவன் வந்துச்சு. அதை போய் புசித்தா இன்னி வரை ஆதாம் உயிரோடு இருந்திருப்பார். ஸோ இப்படிதான் ஏதேன் தோட்டம் ஒரு 3 பரிமாணங்களை கொண்டது. ஏதேன்றது ஒரு இடம், தோட்டம் அதுக்குள்ள இருக்கிறது. அதுக்குள்ள தேவன் பேசினார்.
தேவன் ஒரு இடத்துல இருந்தாருன்னா யார் இருப்பா? கண்டிப்பா கேருபீன் இருப்பாங்க. இதே போல ஆசைப்பு கூட இது என்னது? பிரகாரம். இது பரிசுத்தலம், the holy place, holy of holies. இது மகா பரிசுத்தலம். இங்க எப்படி இருக்குது? மகா பரிசுத்தலம். இங்க வந்து எப்படி இருக்குது? 3 பரிமாணமா இருக்கு. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சோ அதே போல இங்க கேருபீன் எங்க இருப்பாங்க? வெளியே உள்ள கிருபாசன மத்தியில கேருபீன். இங்க இந்த 3 காரியங்கள் வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி மேல கேருபீன். அப்ப தேவன் எங்க இருந்தாலும் கூட ஒரு கேருபீன் இருக்கும். அதே போல சாலமன் கட்ட தேவாலயத்தையும் யார் இருந்தா? அங்கேயும் கேருபீன் இருந்தாங்களா? இது சாலமனுடைய தேவாலயம். அதெல்லாம் டென்ட்ல இருந்துச்சு, கூடாரத்துல இருந்துச்சு. இது வெல் பில்ட். இது பிரகாரம், இது பரிசுத்தலம், இது மகாபரிசுத்தலம், இது ஆர்க் ஆஃப் கவர்னன்ட். இங்க கேருபீன் இருந்துச்சு. இப்படிதான் தேவன் ஒரு இடத்துல இருக்கிறார் என்றால் கேருபீன் ஒரு சுத்தி இருப்பாங்க. என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? துதிச்சுனே இருப்பாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறோம் வருவான தேவன் பரிசுத்தர் என்று எப்போதும் துதியின் மத்தியில் வாசல் செய்து கொண்டிருக்கிற தேவன். அப்போது இந்த ஏதேன் தோட்டத்துல யார் இருந்தா? கேருபீன் தான் இருந்தார். எதுக்காக? ஒரு நீ மால் போனீங்கன்னா செக்யூரிட்டி அங்கங்க முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் ஏரியா இருக்கும். அது வந்து அங்கே விழுந்துருவாத அப்படி பார்க்கறதுக்கு சென்சிட்டிவ். குழந்தைங்க ஒன்றா கூட அங்கே வந்து டக்குன்னு பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு பார்க்கு போனால் கூட அங்கே இருப்பாங்க. ஆபத்தான இடத்துல. அதுபோல இவங்க என்ன வேலை அப்படின்னா, இந்த தோட்டத்துல இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை போய் சாப்பிடாதபடி தான் பாதுகாக்க தான் இங்க வச்சிருக்காங்க. அவன் என்ன செஞ்சான்? கவனம். ஏன் அதை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது இப்ப நம்ம வாஸ்த வசனம் எல்லாம் விழுந்து போவது முன்பாக அவன் சாத்தானா மாறதுக்கு முன்பாக கேருபா இருக்கும்போது தான் நம்ம வாஸ்தவம். அடுத்தது ஏசாயா 16:12 அதிகாலையின் மகனாகி விடிவெளியே. இந்த சப்ஜெக்ட் நம்ம திறந்து வச்சோம். ஏதேனில் விழுந்த விடிவெளி நட்சத்திரம் என்று வச்சோம். ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனம். அதிகாலை மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் வேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானதுக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து 15 வருடம் இது விழுந்த உடனே சொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அதிகாலை மகனாகி விடிவெளி. இந்த வெடிவெளினா என்ன? மார்னிங் ஸ்டார்னு ஸ்டார். தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு ஸ்டார் படம் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஸ்டார். அவங்க ஸ்டாரா? அது வந்து ஒரு டைட்டில், ஒரு விசேஷமானவர். ஒரு விசேஷமானவர் தான் அந்த ஸ்டார்ன்ற படம் கொடுப்பாங்க. அதுபோல வெடிவெளி நட்சத்திரங்கிறது அந்த கேரு ஒரு விசேஷமான கேரு. பிரதான ஒரு தூதனாக இருக்கக்கூடிய லூசிஃபர்மா ஆங்கிலத்தில், அதுவும் லாட்டின்லேருந்து வந்து ஒரு லூசிஃபர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடிவெளிக்கு தான் லூசிஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ விடிவெளின்றது என்ன குறிக்குது அப்படின்னா ஒரு பிரதான தூதனை குறிக்கிறது. பிரதான தூதன். ஸோ அதிகாலை மகனாகி விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே என்று இது சாத்தானுடைய கேள்வி வீழ்ச்சிக்கு அப்புறம் சொல்லப்பட்ட வெளிப்பாடு. இப்போ நம்ம பார்க்குற பிரகாரமாக எப்படி நம்ம 3 பரிமாணமாக பார்க்குறோம் ஆசிரியர்களோட. அதே போல பிலிப்பியர்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள 3 பரிமாணங்கள் வந்து ஆவி ஆத்மா சரீரம். அது ஆவி ஆத்மா சரீரம் நம்ம தப்பா எடுக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். ஸ்பிரிட் அப்படின்றது
ஸ்பிரிட் எங்க இருக்குது? உயிர் எங்க இருக்குது? ஒரு ரத்தத்தில் இருக்குது. எப்பேற்பட்ட பயிலானா இருந்தாலும் 5 லிட்டர் ரத்தத்தை எடுத்தாக்க முடியுமா? நிற்க முடியுமா? அப்ப ஜீவன் எங்க இருக்குது? தேவனுடைய ஆவி எங்க இருக்குது? ஸ்பிரிட் வந்து ரத்தத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பாடி, சரீரம், இந்த காதலை கேட்கறது, உணர்வுக்கு எல்லாமே வந்து இந்த சரீரம். சோல்ன்றது என்ன பண்ணோம்? நம்ம என்ன பார்த்தோம்? சிந்திக்கிறது, செயல்படுறது, நல்லது கெட்டது குறிப்படுறது எல்லாமே சிந்தனை. இது 3 ஒருங்கிணைப்பட்டது பரிமாணங்கள், 3 பரிமாணங்கள். இதுக்கு நானே வாசித்தேன். பிலிப்பியர் 4:7 பார்த்தீங்கன்னா, அப்போது எல்லா பிலிப்பியர் 4:7 அதே மாதிரி 1 கொரிந்தியர் 3:14 நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படியே இருங்க. அப்போது பிலிப்பியர் 4:7 அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதே போல ரோமர் 12:1 பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நம்மளும் பலி செலுத்தணும். அங்க என்ன பலி செலுத்தப்பட்டது? ஆடு மாடு. அப்ப பலி செலுத்துற இடம் எது அப்படின்னா, இதுதான் சரீரம். இது அன்றாட பலி செலுத்தணும். எதை பலி செலுத்தணும்? நம்முடைய ஆசை, இச்சைகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமாக சிந்திக்கிற எல்லாத்தையும் அங்க டெய்லி பலி செலுத்தணும், தினமும் பலி செலுத்தணும். அப்போ மனிதனும் எப்படி ஆசாரிப்பு கூடம் இருக்குதோ, தேவனுடைய சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் இருந்துச்சோ, அதே போல ஏதேன் இருந்துச்சோ, இப்படியே நமக்குள்ள நம்மளும் இந்த முப்பரிமாணங்களால தான் நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கோம். இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும், இந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். உடன்படிக்கை பெட்டிய போய் தொட்டா மரணம், உள்ள எட்டி பார்த்தா மரணம். அப்படி இருக்கும்போது இந்த புதிய ஏற்பாடு காலத்துல நீங்களே தேவனுடைய ஆலயம் இருக்கு. நம்ம எப்படி ஆலயமா மாத்தினா? நமக்குள்ள வராது. அதை உள்ள வச்சுங்க. தொட்டா மரணம், எட்டி பார்த்தா மரணம், உள்ள போனா மரணம். மகாபரிசுத்தத்துல அப்படி இருக்க தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் செய்யறாரு. எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு? அன்றைக்கு கற்பனைகள்ல செய்து வச்சிருந்தாங்க. இப்போ நமக்குள்ள இருக்கிற வசனம் இருந்தாலும் எப்படி நம்ம ஆலயமா மாறணும்ன்றது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ஒன்னொன்றா நம்ம தியானிப்போம். சரி, இந்த செய்தியுடைய 20 வரை பார்த்த கருப்பொருள் என்னன்னா, மேற்கொண்ட வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்துல சாத்தான் நேராக வரல. அவன் சாத்தானாக மாறுவதற்கு முன்பாக அவன் கேள்வா இருக்கும்போது தான் அதை உள்ள வைத்தார். இப்ப புரியுதா? நம்ம எப்படி ஒரு பிள்ளைகளை வந்து ஒரு நல்லவர்கள் தான் பாதுகாப்பு இருக்கும், காடினா இருக்கும், ஒரு பொல்லாதவர்கள் வைக்க மாட்டோம். அதே போல சாத்தானுக்கு தெரியுமா மரணம்னா என்ன? தேவனுக்கு தெரியும் மரணம்னா. ஆதாமுக்கு தெரியும். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார். சாத்தான் என்னன்னு சொன்னா? சாகவே சாவதே. அவனுக்கு தெரியுமா சாவுனா? அவனுக்கு பார்த்தது இல்லை. ஆனால் தேவனுக்கு விரோதமா கிரியை செய்வேன். அதே மாதிரி காயன் கொலைனான்னு தெரியுமா? சாவுனான்னு தெரியாது. தம்பி செத்து போய் எழுப்பியிருப்பாங்க 2-3 நாள். அவனும் வந்து எழுப்பியிருப்பான். அப்பதான் தெரியணும் மரணம்னு சொல்லி. அவனுக்கு தெரியாது மரணம் என்று. மரணம் வந்து ருசி பார்த்த வழியே தெரியாது. அதனால்தான் புசிக்கும் நாளே நீ சாகவே சாவாயினாரு. ஆனால் சாகவே இல்லை. யார் செத்தா? அது போல ஆபையில உள்ள ஆபையில தான் பார்க்க முடியும். இவர் செத்துட்டு இவருடைய சாவை பார்க்க முடியாது. அடுத்ததாக சரி, ஏன் இந்த ஏதேன்ல இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் வந்ததுக்கு இயல்பு என்று. ஏன் ஏதேன்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சர்வம் என்ற பெயர் வந்தது இல்ல? சர்பத்து. ஏன் சர்பத்து? உலகத்துல பாத்தீங்கன்னா 3971 விதமான பாம்புகள் இருக்கு, சர்பங்கள் இருக்கு. அதுல 3 ரொம்ப டேஞ்சரஸ் வந்து பாத்தீங்கன்னா அனகொண்டான்னு ஒரு பாம்பு, 18 அடி 28 அடி இப்படி பெருசு. ஒரு ஆளை சாதாரணமா பிடிக்கணும், சின்ன படமா சாய்ச்சிடும். அது போல அனகொண்டா. அதுக்கப்புறம் கிங் கோபுரா, அதுவும் 16 கிங் கோபுரா ராஜா நாகம் 18 அடி அப்படிலாம் இருக்கு. அது போல அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ற பாம்பு. அது போல 3771 சர்ப்பங்கள்ல 600 வந்து விஷம் உள்ளது. அதுல
மனுஷனை பொறுத்தனா இறந்து போறவங்க இறந்த ஒரு பாம்பு, 200 வகையான பாம்பு ரொம்ப கொடிய விஷயம். உலகத்திலே ரொம்ப கொடிய விஷயமான பாம்பு எது அப்படின்றால் இன்லாண்ட் தைப்பன் அப்படின்ற ஆஸ்திரேலியா காணப்படுற ஒரு பாம்பு வகை தான். ஒரு கொத்துக்கு ஒரு மனுஷன் செத்துருவாங்க. அது போல அந்த விஷயத்த 100 பேருக்கு கக்க முடியுமா? 100 பேர் வந்தால் 100 பேர் கொத்தி அதுக்கப்புறம் சாக மாட்டாங்க, ஏன்னா விஷம் தீந்துடும், அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது போல கொடிய விஷயம் தான். இப்போ நம்ம நினைக்கிறபடி சர்ப்பம் தான் பேசினது என்றால் ஏவாளோடு எந்த மலை பாம்பு பேசுறா, சார பாம்பு பாய்ச்சா, நல்ல பாம்பு எது பேசிருக்கு? உண்மையில அது இல்லை. இட்ஸ் அவுட் ஆஃப் பைபிள். அது இல்லை. நீங்க உள்ள வந்து இப்ரேய பாஷை உள்ள போய் பார்க்கும்போது தான் இந்த வெளிப்பாடு கிடைக்கும். வந்தது பாம்பும் இல்லை, அது இந்த மலை பாம்பும் இல்லை, சார பாம்பும் இல்லை, அடகொண்டாவும் இல்லை, ராஜநாகவும் இல்லை, வந்தது கேள்வி. ஏன் அவனுக்கு ஒப்பிடப்பட்டிருந்த சர்மம் என்று நம்ம பார்ப்போம். முதலாவது பாயிண்ட்ஸ் எழுதிங்க. பொதுவா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் நம்ம வகையா பிரிக்கலாம். எதுலாம் காட்டு மிருகங்களா இருக்கும்? இல்ல, ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா சிங்கம், புலி, கழுதை நம்ம ரோட்ல பார்க்க முடியுமா? இல்ல. ஆனா ஊட்டி காடுகளை உணவுல நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதோடைய இடம் நம்ம அங்க போறோம், நம்ம போய் வீடு கட்டிங்கன்னா அங்க பார்க்குறோம். ஆனா எங்கேயுமே சிங்கம், புலி அது ஒரு எல்லை குறிக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லையில் தான் இருக்கும் வைல்ட் அனிமல்ஸ். இப்போ நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் நாட்டு மிருகங்கள். இப்போ இந்த சர்ப்பம் என்றது, பாம்பு என்றது அது வந்து காட்டு விலங்கு. காடுகள்ல தான் மலை, காடு, குகை இங்கே தான் இருக்கு. ஆனால் அது எங்கே காணப்படுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெட்ரூம்க்கு வந்து அது குறிக்கப்பட்ட எல்லை விட்டு மனிதர்கள் ஜீவன் செய்கிற வாழ்கிற நம்மளுக்குள்ள வந்தோம், வீட்டுக்கு வந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த மிருகமாவது தன்னுடைய வஸ்திரத்தை கட்டி போடுமா? மனுஷன் கூட ஆர்டிபிஷியலா ஒரு ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு மாற்றுவோம். ஆனால் தோழியை உரிக்கிற தன்மை பாம்பு கொண்டுதான். ஒரு வயசான பாம்பு கூட சாகிறதுக்கு முன்னால் கூட அது தோல் உரிச்சுன்னா ஒரு வெட பாம்பு மாதிரி காட்சி. தோலை உரிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் எதுன்னா அந்த சர்ப்பம். அடுத்தது நம்மளுடைய மனக்குள்ளே இருக்கும், நம்மளுடைய வீட்டு மனைக்குள்ளே இருக்கும், நம்ம பார்க்க முடியாது. உனக்கு ஒரு சபையில் நான் பேசுறேன், இங்கதான் பேசுற அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாம்பு கிச்சன் மேடையில தோலை இவ்வளோ பெரிய தோல் முடிச்சு போட்டு போயிடும். அது சாத்தாண்டிக்கிறதே எனக்கு தெரியல. ஆனால் நீதிமான் சர்ச்சில் இந்த சப்ஜெக்ட்ல பேசுறேன் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த நாள் காலையில கிச்சன்ல இருக்குது. அந்த பாம்பை ஒரு நாள் அடிச்சே போட்டேன். எவ்வளவு தெரியுங்களா? இந்த டோர்ல இருந்து ஒன்றிட்டு இருக்கோம். இந்த பாம்பு ஒரு நாள் வீட்டு உள்ளே வந்துச்சு. காம்பவுண்ட் உள்ள வந்து அதால் ஏற முடியும். நாய்கள்லாம் சுத்தி ஓடுது. ஆனால் நாயை கடிக்கல. அதே பாம்பை நான் கொண்டு போட்டேன். அப்போ அது உள்ளதான் இருந்துச்சு, ஆனால் என் கண்ணில் கண்டுபடல. எப்போ நான் வந்து அலர்ட் ஆனேன்னா அந்த தோல் உரிச்சு போடணும் அலர்ட் ஆனேன். அப்போ இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட எல்லையிலே அது இருக்க. எங்க இருக்கணும்? காட்டு உள்ள இருக்கணும், மழை இருக்கணும், போக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு என்ன வேலை? அது போல அடுத்ததாக நாய், பூனை எல்லாம் தடவி கொடுப்பான். சிங்கப்புலி கூட வெள்ளைக்காரனா பண்றாங்க, வளர்க்குறாங்க. முதலே வளர்க்குறாங்க. சின்ன குட்டி, லோண்டு குட்டி எடுத்து ஒரு வெள்ளைக்காரு காரில் வரும்போது குறுக்கு வந்துருக்கு. அதை பாவம் எடுத்து பரலாமா வளர்த்து கட்சியில் பார்த்தா ஒரு ரூம் சைஸ் இருக்குது. ஆனால் அது ஒன்றும் செய்யலை. அப்புறம் எப்படி கால்ஸ் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சேனலில் பார்த்தேன். அப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வளர்க்கக்கூடியது. நான் பாம்பை வந்து பார்க்கும்போதே அருவருப்பாங்க. அது விஷம் இல்லாத பாம்பை கூட பார்க்கணும்னு அருவருப்பாக உங்களுக்கு தோணும். அடுத்தது மற்ற ஜந்துக்கள் போல கை, கால், காது அது போல இருக்காங்க. இமைகள் இல்லாத எல்லா பறவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இமை இருக்கும், கண்ணம் போடும். இது கண்ணவே மூடாது. தூங்குதான் வீழ்ச்சிருக்குன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 16 to 18 மணி நேரம் வேட்டையாடும். அவ்வளோ நேரம் அது தூங்குதா ஒன்றும் தெரியாது. பெரும்பாலும் ராத்திரியில் தான் வேட்டையாடும், பகலில் வேட்டையாடும். அதுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான தன்மை. விஷமே இல்லாத பாம்பு கூட விஷத்தை கக்கி சாகடிக்க ஏதாவது பேருங்க இருக்கா? ராஜநாகம் வந்து 3 மீட்டர் 10 அடி கிட்ட விஷத்தை கக்கும். கக்கி தன்னுடைய இலையை பிடிக்கும். கண்ணில் கரெக்டாக துப்பணும், கண்ணில் விஷத்தை.
மற்ற மிருகங்கள், எலி, அது 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 சாப்பிடக்கூடாது. பெரிய பெரிய மலைப்பாம்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளையை விழுங்கிடும், ஒரு மானை விழுங்கும், கண்ணுக்குட்டி விழுங்கும், ஆடை விழுங்கும். விஷத்தை கற்கக்கூடிய ஒரே ஒரு ஜந்து இதுதான். அதே போல அதுக்கு நல்லவன் கெட்டவனும் தெரியாது. தனக்கு இடையூறா கொடுக்க வரானா கட்டம் போடும். அது பருவாவும் பாவம் பண்ணி எதுவுமே பார்க்க. விஷம் இல்லாத பாம்பு கூட தன்னுடைய இறையை எப்படி பிடிக்குன்னா வாழில் ஒரு ஸ்மெல்ல வீசணும். அந்த ஸ்மெல்ல அட்டாக் ஆகி வரும், அதை பிடிச்சிக்கணும். அது போல ஒரு சூழ்ச்சியானது. சரி, நீங்கள் ஜூல சர்க்கஸ்லாம் போனீங்கன்னா யானை ஃபுட்பால் விளையாடுறது பார்க்கலாம். சிங்கம் உள்ள ஒரு பெண்ணு தலையை விடும், ஆச்சரியமா இருக்கும். தலை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ பெருசு இருக்கும், தலையை விடும். இதெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டது. கரடி எல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டது. பாம்பு எங்கேயாவது பயிற்சி அளிக்க முடியுமா? ட்ரெயின் பண்ண முடியாது. இப்போ மிலிட்டரியில் டாக் இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு இஸ்ரேலில் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வகையான டாகை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 98% விஷத்தை வந்து கேன்சரை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த 94%. The results were stunning. The dogs correctly identified cancer in 95% of 261 participants already diagnosed with the disease. Among healthy individuals, false positives, very rare demonstrating method. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, கிரவுண்ட் பிரேக்கிங் இஸ்ரேலி ஸ்டடி. பீகிள்ஸ்ன்ற ஒரு வார்த்தை. இந்த டாக் வந்து பீகிள்ஸ்ன்ற ஒரு பிரீடு. கேன்சரை ஸ்கேனே பண்ண தேவையில்ல, அதில் 8 மணி ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சோம். நாயை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது போல பாம்பை பண்ண முடியுமா? சரி, ட்ரெயின் பண்ண முடியாது. சரி, பாம்பை வளர்த்தா என்ன பண்ணுவோம்? வளர்த்தா ஒரு நாள் நம்மளை கொட்டிடும். அதுதான் பாம்புக்கு பால் வார்த்தா மாதிரி சொல்லுவாங்க பழமொழி. அப்போ அடுத்தது ஒரு இறைய ஒரு பிராணி வந்து அடிச்சு கொண்டு தான் சாப்பிடும். சிங்கம்லாம் வந்து முழுங்க, சின்ன ஒரு முயல் கூட முழுங்கிடுமா, அதை கொண்டு தான் சாப்பிடும். ஆனால் அந்த பாம்பு பற்றி உயிரோட விழுங்கிடும். என் முன்னாடி ஒரு பேரையே விழுந்துச்சு, ஒரு பாம்பு போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. அது போல ஒரு நொட்டோரியஸ்னா ஒரு இழிவான ஒரு பிராணி அப்படின்னு இருந்தால் இந்த சர்ப்பம் தான். இது போல கேவலமானவங்க சாத்தான். இந்த குணம் எல்லாம் அவன் இருக்க வேண்டிய இடம் எங்க? பரலோகத்துக்கு இருக்கணும். அங்கிருந்து மெசேஜ் இங்கே வரணும் பாஸ் பண்றதுக்கு. இங்க இருந்து மெசேஜ் கொண்டு போகணும். அவன் எங்க இருக்கலாம்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதே மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். பாம்பு கூட மருந்து இருக்குது, பாய்சன். சாத்தானது பாய்சனுக்கு மருந்தே இல்லை. சரி, இப்படிப்பட்ட சர்ப்பத்தை ஏன் தெய்வன் படைச்சார்? இப்படி கொடியை படைக்காம இருக்கலாம்ல, ஏன் படைச்சார் என்றால், நான் சமீபம் நிறைய கூகுளில் பார்க்கும்போது 100% ஹார்ட் கார்டியோ அரெஸ்ட்டுக்கு வந்து வைத்தியமே இந்த நலப்பாம்பு, கோப்ரா, கிங் கோப்ராவோட விஷயம். இந்த மாதிரி கொடிய சர்ப்பத்துடைய விஷம்தான் ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிற மருந்து. சித்த மருந்து சொல்ல வேணாம், எல்லாம் அதெல்லாம் பண்ணுறது. அதுதான் மலைப்பாம்பு விஷம். ஒரு கிராம் வந்து பல 1000 லட்சம்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ தேவன் ஒரு விஷத்துக்கும் முறிவுக்கும் ஒரு முகாம் வச்சிருக்கிறார், ஒரு மெடிசன் இருக்கு முறிக்கிறதுக்கும். அதே போல இந்த விஷமும் ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறதுக்காக தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிறார். இல்லைன்னா எவ்வளவு பேர் செத்து போயிருப்பாங்க. ஆமா, சரி. இப்படி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஒரு 50% புரிஞ்சுட்டு இருக்கோம். வந்தது சர்ப்பம் இல்லை, இந்த சொல்லப்பட்ட பாம்பு இல்லை. இப்போ எந்த பாம்புன்னு கேள்வி கேட்டால் எந்த பாம்பு பேசிச்சு? பாம்பு நிறைய வகை. ஒரு நல்ல பாம்பை தான் பரவாயில்ல சொல்லிடலாம், ஒரு அனகொண்டா தான் பரவாயில்ல. எவ்வளோ ஆயிரக்கணக்கான பாம்பு இருக்கு. அதில் வந்து இதுதான் பேசுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ வந்தது பேசுறது பாம்பு இல்லை. சரி, அப்படி இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மோசே முதல்ல பார்வோன் காட்டுறார்.
கோல தெரிய அடையாளம் என்ன சொல்றாரு மோசைக்கு? இப்போ கோல நீட்டு சர்வமா மாறும். ஏனாகமம் 25 பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தேவனுக்கு மோசை இது 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இது பாருங்க. அப்போது ஏனாகமத்தில் இருக்கும் யாத்திராமம் இதுக்கு முன்னாடி என்னாகமம் 21:5 வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் காணும்படி நீங்கள் இவரை எரித்து எதிர்த்து வரப்படுகின்ற இங்கே அப்பமும் இல்லை பன்னீரும் இல்லை, இந்த அற்பமான உணவுகளுக்கு மனதுக்கு வெறுமையாக இருக்குது என்றார்கள், வெறுப்பாய் இருக்குது என்றார்கள். அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவர்கள் ஜனங்களை கெடுத்தினார், இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஒருவேளை இந்த சர்ப்பத்தை சபிச்சார் இல்லைங்களா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னுக்கும் அவளுக்கும் பகை உண்டாகுவேன், அவர் உன் தலையை நசுவார், நீ அவருடைய புதிகாலை. ஒருவேளை உண்மையே அந்த சர்ப்பம் வந்து நம்ம இதுவரை ப்ரீச் பண்றோம், பிரசங்கிக்கிறோம், இந்த பாம்பு தான் பேசிச்சு இருந்தால் இந்த சர்ப்பத்தை மிதிக்கப்பட போற நசுக்கப்பட போற இந்த பாம்பை வந்து அங்க அனுப்புவாரா தேவன்? சர்ப்பத்தை அனுப்புவாரா ஜனங்களை கொள்ளும்படி? அதுக்கு ஒரு முகாந்திரமா வைக்கிறார் ஆண்டவர். அப்போ போய் ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க நான் அப்போது கடிப்படி ஜனங்கள் கழிக்கும்படி என்ன செய்ய சொல்கிறார்? ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார். சர்ப்பம் ஒருவரை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே சர்ப்பத்தை ஒரு வெண்கலத்தை செய்ய சொல்ல ஒரு சொருப்பத்தை செய்ய சொன்னார், செஞ்சு அங்க வைக்க சொன்னார். அப்ப இங்கேயும் சர்ப்பம். அப்போ சர்ப்பம் தேவாலயம் வஞ்சித்தது என்று நம்ம ப்ரீச் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா இதை செய்திருக்க மாட்டாங்க. அதே போல 3 அடையாளம். முதல் அடையாளம் என்ன? மோசே பார்வோன்ட்டு அனுப்பும்போது முதல் அடையாளம் ஆரோனுடைய கோலை கீழே போடுறாரு, சர்வமா மாறுது. அதே போல மந்திரவாளிகள் என்ன பண்றாங்க? அவனுடைய கோல் போடும்போது அதுவும் சர்வமா இருக்கு. அப்ப ஆரோனுடைய கோல்ல இருந்து ஒரு மாறின சர்வம் அது எல்லா கோழி மொழி எல்லா சர்வத்தையும் மொழி போட்டு நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கணும்னா நமக்கு தெரிந்த சம்பவம். சரி, இப்போ தேவன் வந்து நியாயத்து இருக்கிறார். இப்போ பாவம் செஞ்சுட்டான் இல்லை, பாவம் செஞ்சுட்டான். இவன் பாவம் செஞ்சது எங்க? முதல்ல பரலோகத்துல. என்ன சொல்றான்? வானத்துக்கு ஏறுவேன். அது கொஞ்சம் வாசிங்க. 3 காரியங்கள் சொல்றான். எசேக்கியேல் 14 13 வாசி. வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரம் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்கள் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேல்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானதுக்கு ஒப்பாவேன் என்று நீ உறுதித்து சொன்னார். சரி, இந்த சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கோம்? அங்கேயே பனிஷ்மெண்ட் இருக்கும். ஏன் இங்கே அனுப்புனார்? இவங்க பாவம் செய்வான்னு தெரியும், ஏன் இங்க ஒரு கேள்விதான். பரலோகத்துல ஒரு நீதி இருக்குது. பரலோகத்துல ஒரு நீதி இருக்குது. இவன் மனசுல தான் நினைச்சா தவிர செய்ய முடியுமா? அவன் தேவனுக்கு ஒப்பான வேணாம். பரலோகத்தை போய் தேவனுக்கு ஒப்பான முடியாது. ஆனால் இப்போது அவன் தேவன் மாதிரி தான், தேவனுக்கு ஒப்பா தான் வணங்கப்பட்டான். இந்த பூமியில் ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தின் தேவன் ஆனவன் என்று இருக்கு. ஆனால் பரலோகத்தில் அவன் அந்த இடத்த படிக்க முடியாது. அவனுக்கு அவ்வளோ வல்லமை ஆண்டவர் கொடுக்கல. அப்போ அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். தண்டிக்கிறதுக்கு ஒரு கை அவன் மனசுல யோசிச்சிட்டான். ஒரு கொலை பண்ணணும், ஒரு கிரைம்ல ஈடுபடணும் என்று ஒரு குற்றவாளி நினைக்கிறான். அதனால வந்து நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவனை போய் அரெஸ்ட் பண்ண முடியாது, தண்டிக்க முடியாது. அவனை கை கிழமை பிடிச்சாதான் தண்டிக்க முடியும். அதே போல அந்த முகாந்திரம் ஆண்டவருக்கு எங்கு கிடைத்தது என்றால் ஏதேன் தோட்டம் தான். அப்போ ஏதேன் தோட்டத்துல தண்டிக்கிறதுக்கு கூட ஒரு முகாந்திரம் ஆண்டு வச்சிருக்காரு. ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியலான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு.
அப்படி இருக்கும்போது பரிசுத்தவான்கள் உலகத்தையும் நியாயத்திற்கு போறாங்க, தூதர்களையும் நியாயத்திற்கு போறாங்க. அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ இங்க நியாயத்திற்கு படுறதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். நீங்க வாசித்தீங்கன்னா உபாகம் 19:15 இது வாசிக்க முக்கியமான வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது பாவத்தையாவது செய்தால், உபாகமும் 19:15. ஒருவன் இந்த அக்கிரமத்தையாவது இந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயத்திற்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நினைக்கப்பட வேண்டும். அப்போ யாரு தண்டிச்சாலும் சாட்சிகள் 3 சாட்சிகள், 2 இல்ல 3 சாட்சிகள். அப்போ சாத்தானா பண்ணா அந்த இடத்துல சாத்தானா மாறிட்டான், அது குறி வந்துருச்சு, விழுந்து போயிட்டான் அங்கேயே. அப்போ அவனுடைய மகிமையை பிடுங்கும் போது தண்டிக்கப்பட்டான் இல்ல. இப்போ தண்டிக்கப்படும் போது எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க உள்ள? அதான் ஏவாள், கர்த்தர் ஒரு சாட்சி. 3 சாட்சிக்கு மத்தியில் தான் தேவன் என்ன பண்ணாரு? அவனை சபிச்சு என்ன பண்ணாரு? பூமியில் நாளெல்லாம் வயிற்றினால நடந்து மண்ணை தின்பாயினார். நீங்க நான் கேட்கிறேன், மண்ணு தின்னுனா என்னது? எந்த பாம்பு மண்ணு சாப்பிட்டு உயிர் வாழணும்? பூமியில் உள்ள நாளெல்லாம் நீ வயிற்றுனாலே நகர்ந்து மண்ணை தின்பா என்று வசனம் சொல்லுவது. எந்த பாம்பு மண்ணை சாப்பிட்டார்? அப்ப மண்ணு எதை குறிக்கிறது என்றால் வீழ்ச்சி. மண்ணை கவிட்டான்னு சொல்றோம்ல, மண்ணை கவ வச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் தோத்துனே தான் இருப்பான், அவன் ஜெயிக்கவே மாட்டான். ஜெயிப்பான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. யார் ஏமாற அந்த ஏமாற்றப்படத்தக்கவரை ஏமாற்றிக் கொண்டு, ஆனால் அவன் தோற்றுப்பாங்க. எப்பவுமே தோத்து கொண்டே இருப்பான். நம்மளுக்கு தோற்று தானே இருக்கான். நம்ம தோற்று நம்ம ஜெயிச்சதுனால தான் நம்ம இங்கே உட்காந்து அவனை பற்றி தியானிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக சாட்சி 3 சாட்சி மத்தியில் நியாயத்திற்கப்பட்டான். இங்கேதான் அவன் அந்த கேரு என்ற தகுதியை இழந்து சாத்தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்குள்ள தீர்க்கதரிசனம் எல்லாம் பொருந்தும். ஏசாயா 14ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி சொல்லப்படுறது எசேக்கியேல் 28. இப்போ விழுந்து போனவன் தான் உங்களுக்கு விழுந்தாயே, வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்படும். சரி, அடுத்ததாக இப்போது இந்த வெடிவெளி நட்சத்திரம் அந்த டைட்டிலுக்கு யாருக்கு போயிடுச்சு? லூசிபர் தான் இழந்துட்டாங்க. அவன் வெடிவெளி நட்சத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எடுத்து வாசிப்போம். இது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பிலிப்பியர் 2:6 வாசகம். எதற்காக லூசிபர் தள்ளப்பட்டான் என்றால் பெருமையினாலே, தேவனுக்கு நிகராக தன்னை உயர்த்தபடினாலே தள்ளப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, பிலிப்பியர் 2:6, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே சாட்டினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய குணங்கள் யாவும் உணங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். மரணபலியில் தன்னை தாழ்த்ததுனால இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒப்பாக உயர்த்தப்பட்டு வானோர் பூதலத்தோர் பூமியின் மேலானோர் கீழோர் எல்லாரும் முடங்கும்படி அவருடைய நாமத்தை உயர்த்தினார். அதே போல சாத்தான் என்ன பண்ணா? தன்னை உயர்த்தபடியால் அவன் தாழ்த்தப்பட்டான், சாத்தானா மாறினான். இப்போ அதுக்காக இயேசு கிறிஸ்துக்கு எங்க பெயர் வருதுன்னா வெளிப்படுத்தி 22:16 பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அநேக நாமங்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை? யூதா கோத்திரத்து சிங்கம், சமாதான பிரபு, நித்தியபிதா, நிறைய பட்டங்கள். அதில் மேன்மையான ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி 22. அவரே சொல்றாரு, சபைகளில் 22:16. ஜீவ வெளிச்சத்தின் மேல் இல்ல வெளிப்படுத்தல் 22:16. அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன். நான் தாவீது வீரரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். இப்ப யாருக்கு போக வேண்டிய டைட்டில் போயிடுச்சு?
ஒருவேளை சாத்தான் பாவம் செய்யல, கேருபு பாவம் செய்யல, யாருக்கு போயிருக்குன்னா ஆதாமுக்கு போயிருக்கும். ஆதாம் ஒருவேளை ஏவாள் பாவம் செய்யாம ஆதாம் வந்து வாங்கி புசிக்காம இருந்தா இந்த நியாயத்திற்கு அதிகாரம் யாருக்கு கொடுத்திருப்பாரு? ஆதாம் கொடுத்திருப்பாரு. அப்ப அவரும் விழுந்து போயிட்டாரு. அங்க தேவனுடைய சாயல் அங்க எழுந்தாரு, மகிமை எழுந்தாரு. இங்கு கேருபும் தன்னுடைய சாயல் எழுந்தான். இப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் ஆதாம், அங்கே இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் பூமியில வந்து நம்ம தாழ்த்தபடினால மனுஷனுக்காக இந்த ஆதாமுடைய பாவம் முதல் இதுவரை இனிமேல் பிறகு போற எல்லா ஜனங்களுடைய பாவத்துக்காக மறுத்தபடினால இன்றைக்கு அவருக்கு ஒரு மேன்மையான நாம கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் பிரகாசமும் உள்ள விடியொளி நட்சத்திரமா இருக்கேன். இப்போ அந்த டைட்டில் யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து போயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த டைட்டில் அப்படின்னா இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. தானியேல் 12:3 கொஞ்சம் வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்கும் உள்ள அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசமாக. இது ஒரு வாக்குத்தத்தம் தானியேல் சொன்னதற்கு சிம்படி. சரியா? அப்போ அநேகரை நீதிக்குட்படுத்துகிற இந்த உலகத்துல யார்? அநேகரை நம்மளை நீதிக்குட்படுத்துறது யார்? நம்மளாக இயேசு கிறிஸ்து இல்ல. பரிசுத்தாவுடைய வளமையாக பரிசுத்தாவை மன்மன் நீதிப்படுத்தினார். அதே போல வெளிப்படுத்தல் 2:26 பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு? இந்த விடிவெளி நட்சத்திரம் அந்த டைட்டில் யாரு கொடுக்க போறாரு என்றால் சபைக்கு சொல்றார். ஜெயம் கொண்டு வெளிப்படுத்தல் 2:26 தயவுகொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனுக்கோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொள்ள ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு போனால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல ஒதுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். யாருக்கு அப்படின்னா ஜெயங்கள் முடிவு பரிந்தும் இந்த கிறிஸ்துவனுடைய சத்தியத்துல நாம் நிலை பெற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம அநேகரை நீதிக்குட்படுத்துகிறோம். அப்போ என்றைக்கு சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமா இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட அதே ஸ்தானத்தை என்ன பண்றாரு? நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் விடிவெளி நட்சத்திரமா விழுந்து போன அந்த போதும் கொடுக்கப்பட்ட டைட்டில் யாருக்கு கொடுக்கப்பட போகுது? மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய சந்ததியில இருந்த நமக்கு இந்த டைட்டில் ஆண்டு கொடுப்பார். ஒரு சத்தியம் இல்லைங்களா? அப்போ இங்க வந்தது ஏவாளோடு வஞ்சித்தது யார் அப்படின்னா சர்ப்பம் இல்லை. நம்ம சொல்றாங்க லிட்டரலா பாம்பு இல்லை. ஏனென்றால் அந்த பாம்பா இருந்தா இந்த பாம்பை பயன்படுத்திக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு இடத்துல பாருங்க, அவருக்கு பண்ண சர்ப்பமா இங்க சித்தரிக்கிறார். யோவான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு தன்னை சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்துக்கு வைப்பதோட மனுஷகுமார் அங்கே பாருங்க சர்ப்பத்துக்கு தன்னை ஒப்பிடுறார். அவரே சர்ப்பமா என்ன பண்றாரு? அப்ப இப்படி விழுந்து போன சர்ப்பமா அதுவா இருந்தார் இல்லை. ஒருவேளை நம்ம சொல்ற மாதிரி இந்த சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்டிருந்தார், இந்த சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்ட அந்த சர்ப்பமா எப்படி இயேசு கிறிஸ்து மாறுவார்? அப்ப அந்த சர்ப்பத்துக்கும் இந்த சர்ப்பத்துக்கும் சம்மதமே இல்லை. அங்க வந்தது ஏதேன் தோட்டத்துக்கு வந்தது யாரு? விழுவதற்கு முன்பாக ஆதாமுக்கு ஏவாளும் பணிவிடை செய்யும்படியும் அவளை காப்பதற்கு அனுப்பப்பட்ட கேருபா அவனை பிடிப்பதற்காக அவன் அனுப்புறான். இங்க என்ன பண்ணான்? இப்ப அவன் விழுந்து போனான். திருப்பி அவனோட ஸ்தானத்தை இழந்துட்டான். இதோட அழிவு தான். ஆனால் ஆதாம் என்ன பண்ணுவாரு? ஆதாமுக்குள் டோர் மறிக்கிறது போல கிறிஸ்துவும் எல்லாம் திருப்பி உயிர் வருவாங்க. உயிரோடு வருவாங்க. எல்லாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வாரு. ஆனால் பிசாசு விழுந்து போனது விழுந்து போனாங்க. அவனுக்கு திருப்பி ரட்சிப்பு. ஆதாமுக்கு ரட்சிப்புண்டு, ஏவாளுக்கு ரட்சிப்புண்டு. பின்வாங்கி போன கடைசி நேரத்துல மோசே என்ன பண்ணாரு? கானான் தேசத்துக்குள்ள போகல. அவரு கூட என்ன பண்ணுவாரு? இந்த எல்லா உயிர்கள் வருவாங்க. அப்புறம் முதல் எல்லாம் விழுந்து போன எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. ஆனால் சாத்தான் வர மாட்டான். அவன் விழுந்து போனாங்க. சரி, இந்த சாத்தான் வந்து தேவன் நசுக்கினாரா சிலுவையில்? உண்மைத்துக்கும் ஸ்ரீனத்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொன்னார்ல.
தலையை நசுக்குவான்னு சொன்னார்ல, இயேசு கிறிஸ்து தலையை நசுக்கினாரா இல்லையா சிலுவையில்? எஸ் ஆர் நோ? அவருடைய காரியங்களை நசிட்டாரு. அதிகாரத்தை எல்லாம் உறுப்பினதா அவர் சொல்ல செய்தி. இன்னி வரை எல்லாம் நடக்குது. தலையை நசிட்டு என் தலையை நசுக்கினா நான் அப்படி உயிரோடு இருப்பேன், செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் தானே அவ்வளோ போஸ்ட் எழுதுறாரு, யாரை விழுந்தாம என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி தீர்றான்னு சொல்லிட்டு. கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டதுன்னா தலை நசுக்கப்படலையே, யார் பண்ண நசுக்குவார்? ரோமர் கடைசி அதிகாரம் வாசனம். சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிப்பு போடுவார். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சரி, அப்போ தேவன் நசுக்கல, யாரு கீழே நசுக்கப்படாது? ஏன் யாரு மூலமா நசுக்கப்பட போறோம்? விடிவெளி நட்சத்திரமாகிய இந்த சபை கிறிஸ்துவின் சங்கமா இந்த கடைசி காலம் நம்மளுடைய பாதாங்க கடைசி காலம். பசுவானங்கள்லாம் போயிட்டாங்க, நிறைய மிஷனரிகள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, மறைச்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ யார் கொண்டு நசுக்க போறாரு என்றால், சபையாக, கிறிஸ்துவின் சபையாக, சரீரமாக நம்ம கொண்டு தான் ஆண்டவர் வந்து நசுக்க போறார் சாத்தானை தானே. ஹல்லேலூயா. அப்போ விடிவெளி நட்சத்திரம் என்பது யாரை குறிக்கிறது? இப்போ யாருக்கு அது பாத்திரவான்கள்? அதற்கு சபையாக சரிமாக நாம தான். நம்ம விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறோமோ இல்லை விழுந்து போறோமா என்று யார் கையில் இருக்குது? நம்ம கையில தான் இருக்கு. அதனால இந்த சத்தியத்தை மறைந்த அநேக யுகங்களாக மறைக்கப்பட்ட இந்த சத்தியத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. லேட்டா வந்து சகோதரி நான் பாப்பாட்ட சொல்றேன், அந்த குறிப்பெல்லாம் நான் கொடுக்குறேன், நீ கேட்டு தெரிஞ்சுங்க. கடைசி ஜெபத்தை பாஸ்டர் மின்னி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் செபிக்கலாம். அந்த நாளில் கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்றேன். ஏவாளை வஞ்சித்தது